ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸ்நாக்ஸாக எடுத்துக்கக்கூடிய வெஜிடபிள் பனியாரம் செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் பனியாரம் பண்ணுறதுக்கு தனியாக மாவெல்லாம் அரைக்க தேவையில்லைங்க. நம்ம வீட்டுங்களில் எப்பயும் இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு தாங்க இந்த வெஜிடபிள் பனியாரத்தை இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த வெஜிடபிள் பனியாரம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள் பனியாரத்துக்கு சைட் டிஷ்ஷாக கார சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறைக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு 3 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். வெஜிடபிள் பனியாரம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க. இப்போ இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு இஞ்சியை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் பனியாரத்துக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்லைங்க. இது மாதிரி வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாங்க. கேரட்டை கூடவே உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு கேரட்டை வந்து பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். துருவி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாங்க. இப்படியே 2 நிமிஷம் கிட்ட நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேரட் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வதக்கி வச்சிருக்கிற இந்த கேரட்டை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற இட்லி மாவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதே கடாயிலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டு லைட்டாக இது மாதிரி செவந்து வந்ததும் இட்லி மாவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கூடவே பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மாவில் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே மாவில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா மாவு சேர்த்து கலந்து வச்சுருக்குறோங்க. அதனால் இப்போ உப்பு சேர்க்கலைங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, சமையல் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இது மாதிரி இருக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குழி பனியார கடாயை வச்சாச்சுங்க. இந்த குழிகளெல்லாம் எண்ணெயை நிரப்பிக்கலாம். இப்போ பாருங்கள், சேர்த்துருக்கிற இந்த எண்ணெயும் ஓரளவுக்கு சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கலந்து எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள் பனியார மாவை இந்த குழிகளில் நிரப்பிக்கலாங்க. இப்போ குழி பனியார கடாயில் மாவு நிரப்பியாச்சுங்க. தட்டு போட்டு மூடிடலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ 4 நிமிஷம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. லைட்டாக வந்து குழி பனியாரம் ஒரு பக்கம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் இன்னொரு பக்கம் இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டாச்சுங்க. உள் பக்கமும் நல்லா மாவு வெந்து வரட்டும்.
இப்போ பாருங்கள் வெஜிடபிள் பணியாரம் நல்லா வெந்து ரெண்டு பக்கமும் இது மாதிரி நல்லா செவந்து வந்ததும் இந்த வெஜிடபிள் பணியாரத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற வெஜிடபிள் பணியாரம் மாவையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த குழிகளெல்லாம் எண்ணெய் நிரப்பியாச்சுங்க. இப்போ வெஜிடபிள் பணியார மாவை இந்த குழிகளெல்லாம் நிரப்பிக்கலாம். நிரப்பி இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ருசியான வெஜிடபிள் பணியாரம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.